ரீசெண்டா எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அந்த பேஷண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இம்ப்ளான்ட் போட்டு வச்சிருந்தேன். அந்த இம்ப்ளான்ட் போட்டு பல்லும் கொடுத்தாச்சு. அந்த பல்லு இப்ப ஆடுது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரேடியோகிராஃப் அதாவது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தப்போ உள்ளக்க என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த இம்ப்ளான்ட்டையும் பல்லையும் பிடிச்சிருக்கிற ஸ்க்ரூ வந்து மைல்டா லூசனிங் ஆயிருந்து. நாங்க மறுபடியும் என்ன செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை லைட்டா டைட்டன் பண்ணி விட்டோம். இப்போ அந்த இம்ப்ளான்ட் சேஃப் ஆயிருச்சு. பிளஸ் அந்த இம்ப்ளான்ட்டை சுத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் லாஸ் ஆயிருக்கு. இந்த போன் லாஸ் அப்படிங்கிறது இம்ப்ளான்ட்டோட மேல் பகுதியில் மைல்டா இருந்துச்சு. நல்ல வேலை ரொம்ப டீப்பா போகல. இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் போய் டாக்டரை பார்க்கவே தேவையில்லை, நமக்கு ஒரு பல்லு வந்துருச்சு, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் தப்பு. இம்ப்ளான்ட் போட்டதுக்கு அப்புறம் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம எந்த ஒரு கார் வேணாலும் வாங்கலாம். அது ஒரு மாருதியா இருக்கலாம், இல்ல ஒரு பென்ஸா இருக்கலாம். இது ஒண்ணு கம்மியாகவும் இன்னொன்னு அதிகமாகவும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. எந்த மாதிரியான கார் நம்ம வாங்கி இருந்தாலும் அதை வந்து சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி தான் இந்த உலகத்திலேயே எது ரொம்ப பெஸ்ட் பல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு கிடைச்சிருக்கிற நேச்சுரல் பல்லு தான். இப்பேற்பட்ட ஒரு நேச்சுரல் பல்ல நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால நம்ம இழந்துடுறோம். திரும்ப நம்ம ஆர்டிபிஷியல் பல்லு தான் வைக்கிறோம், which needs care. இதுக்குள்ளான ஒரு கேரை வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் லைஃப் ஃபுல்லா. கேர் எடுக்கணும்னா உங்க டென்டிஸ்ட மாசம் மாசம் போய் பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்லல. உங்க டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட தான் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணேன், இப்ப இம்ப்ளான்ட் எப்படி இருக்குது போட்டதுல இருந்து நான் ஒழுங்கா தான் கேர் பண்ணிக்கிறேன்னா, அப்படி ஒழுங்கா கேர் பண்ணலன்னா ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்க டென்டிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மோஸ்டா நிறைய பேர் நல்லா தான் கேர் எடுத்துக்குவீங்க. பட் ஒரு சில பேர் சின்ன சின்ன தவறுகள்னால இந்த இம்ப்ளான்ட்டும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சோ ஒரு இம்ப்ளான்ட் போட்டாலும் சரி, இல்ல ஃபுல் பல்லு இம்ப்ளான்ட் வச்சு கட்டி இருந்தாலும் சரி, உங்க டென்டிஸ்ட போய் அப்பப்போ பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஒன்று வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வெளிநாட்டிலேயோ இல்ல வெளியூர்லயே இருக்கிறீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நான் இம்ப்ளான்ட் போட்டிருந்தேன், இந்த கம்பெனி இம்ப்ளான்ட் எனக்கு போட்டிருக்காங்க, சோ இது எப்படி இருக்குது, ஃபர்தரா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா, இல்ல இப்ப நான் மெயின்டைன் பண்றதுல இருந்து ஏதாச்சும் அட்வான்ஸ் கேர் நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இம்ப்ளான்ட் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க டென்டிஸ்ட போய் பார்க்க மறந்துடாதீங்க.